சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மின் கட்டணம் செலுத்துவோருக்கு அல்லது மின் இணைப்பு உள்ள அனைவருக்குமே 2 முக்கியமான அவசர அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அதில் முதல் முக்கிய அறிவிப்பாக ஒரு சில நபர்களுக்கு மட்டும் 100 யூனிட் இலவச மின்சாரமானது ரத்து செய்ய போறதா தகவல் வெளியாயிருக்கு. இது யாருக்கு ரத்து செய்ய போகிறாங்க, எதனால், என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துடலாம். அண்ட் இரண்டாவது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பும் வெளியாயிருக்கு. இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன அறிவிப்புகள் அப்படின்னு பார்த்துடலாம். இதில் முதல் முக்கிய அறிவிப்பாக இந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் யாருக்கு ரத்தாக போகுது அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது ஒருத்தர் ஒரு வீடு வச்சுருப்பாங்க, ஆனால் அதற்குன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான இணைப்புகளை வாங்கி வச்சுருப்பாங்க, மின் இணைப்புகளை. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த 100 யூனிட் இலவச மின்சாரம்ங்கிறது ரத்து செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போகணுன்னா இப்போ நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் வசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ இவை எல்லாமே தனித்தனியான மின் இணைப்புகள் கொண்டதாக தான் எடுத்துக்கப்படும். அவங்களுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம்ங்கிறது இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யாருக்கு தான் ரத்து செய்ய போகிறாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் ஒரே வீட்டில் 2 இணைப்பு வச்சுருப்பாங்க. கேட்டாங்கன்னா இது எங்களுக்கு தனியாக இருக்குது, என்னோடய மகனுக்கு தனியாக இருக்குது, நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தனியாக வசிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் 2 இணைப்பு, அது மட்டும் இல்லாமல் வர்த்தக நிறுவனங்கள் 2 மின் இணைப்புகள் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இலவச மின்சாரம் அப்படிங்கிறது 100 யூனிட் ரத்து செஞ்சுட்டு வெறும் 100 யூனிட் இலவசம் மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. சொல்ல போனோன்னா இப்போ நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் வசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மின் கட்டணம் இலவச மின்சாரம் 100 யூனிட் அப்படின்றதே ஓனர்ஸ் கொடுக்கறதில்ல. எவ்வளோ யூனிட் ஓடி இருந்தாலுமே ஒரு யூனிட்க்கு ஒரு அமௌண்ட்டுங்கிறது இப்போ வரைக்குமே சார்ஜ் பண்ணி தான் இந்த கரண்ட் பில் பொறுத்த வரைக்கும் ஓனர்ஸ் வாங்கிட்டுருக்காங்க. உங்கள் சைடும் இப்படி தான் நடக்குதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இரண்டாவது மகிழ்ச்சி தரும் அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய பேர் வீட்டுக்கு பக்கத்திலே கரண்ட் கம்பிகள் போகும், இல்லைனா கரண்ட் கம்பமே இருக்கும். ஸோ நிறைய சேதமடைந்த கரண்ட் கம்பங்கள் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இதனால் மழை காலத்தில் ஏதாச்சும் ஒன்று ப்ராப்ளம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனை சரி செய்கிற வகையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் கரண்ட் கம்பியோ கம்பமோ போகுது அப்படின்னா ஸோ அதை அங்கேருந்து நீக்கி வேறு இடத்துக்கு மாற்றம் செய்கிறதுக்கான ரெக்வஸ்ட் நீங்கள் கொடுக்கலாம். கட்டாயமாக நாங்கள் அதை செய்வோம் அப்படின்னு மின்சார வாரியம் தெரிவிச்சிருக்காங்க. இதற்காக நம்ம எங்கே போயிட்டு அதை நம்ம சொல்லணும் அப்படின்னா, டிஎன்இபி அதோட டான்செட்கோ அப்படின்ற ஆப் இருக்குது. அது மூலமாக நீங்கள் போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த 2 அறிவிப்புமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க. வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.